உங்கள எத்தனை பேர் நேத்து நைட் லைவ் பாத்தீங்கன்னு தெரியல. ஃபேட் மேன் உட்கார்ந்து தரமான செட்டிங் போடுறாரு. அதாவது இப்ப டைட்டில் வின்னர் இருக்கார்ல, டைட்டில் வின்னரை மாத்துறதுக்கும் சரி, அதே மாதிரி அவங்க 8 பேர்ல உள்ள வந்த அந்த ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, சோ அதுல 8 பேர்ல இருந்து கண்டிப்பா 2 பேரை உள்ள தள்ளணும், உள்ள இருக்க 2 பேரை வெளிய எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சரியான ஸ்கெட்ச் போடுறாங்க. நேத்து எல்லாம் பாத்தீங்கன்னா டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவ்வளவு இதுக்கப்புறம் தனியா இருந்தாலும் வேலைக்கு ஆகுது, இதுக்கப்புறம் நம்ம டீமா சேர்ந்து அவங்களை அடிக்கணும், எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரியான செட்டிங் போட்டாங்க. எத்தனை பேர் லைவ் பாத்தீங்கன்னு தெரியல, பயங்கரமான மொமெண்ட்டுங்க அது. நான் ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அந்த கிளிப்பிங்ஸ் ஃபுல்லா பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, ஆஹா என்னடா இந்த மாதிரி ஸ்கெட்சை போட்டுருக்காப்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன ப்ரோ நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள இருக்காங்க, அவங்களை அடிக்கிறதுக்கு வந்து இவர் வந்து ஸ்கெட்ச் போடுறாரு, அது எப்படி ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா அதுதாங்க கேம். ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்துல ஒருத்த மட்டும் யோசிச்சா வேலைக்கு ஆகுது, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா யோசிச்சு அவங்களை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அதை அடிச்சு இவன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் கெத்தா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, வில்லனே இல்லாம ஹீரோ எப்படி இருக்க முடியும்? அந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க பர்டிகுலரா இவங்க மென்ஷன் பண்ணி பேசல. இப்போ இந்த இடத்துல இந்த 8 பேர் பாத்தீங்கன்னா உள்ள வந்த 8 பேர் பாத்தீங்கன்னா டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஸ்ட்ராட்டஜியை எவன் கண்டுபிடிச்சி எவன் அடிக்கிறானோ அவங்க ஹீரோ ஆகும். இல்ல அவங்க தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுதான் நடக்க போது. என்ன பொறுத்த வரைக்கும் கேம் ஆடணும். விஜய் சேதுபதி ஃபேட்மேன் வெளியே போறதுக்கு முதல் வாரத்தில் ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அவர் வச்சிருக்கலாமே, அவர்லாம் போனதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்ற மாதிரி. உண்மையிலே சொல்றேன், இந்த மனுஷன் இருந்திருந்தா கேம் வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்றது கிளியரா புரியுதுங்க. ஏன்னா நேற்று பிக் பாஸ் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொட்டுன்னு கொட்டிட்டாரு. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு அப்ப புரியல. ஆக்சுவலாக அது அவங்க கிட்ட இருக்க பவர், அந்த பவரை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களை அடிச்சிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பவரை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது இதுதான் நடந்தது எல்லா உண்மையை சொன்னதுனால இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்க பவரை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் பிக் பாஸோட கன்சர்னு. ஸோ இவங்க கிட்ட இருக்க கேமை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் வந்து பயங்கரமான வார்னிங் கொடுத்தாருல. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நம்ம இதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணவே கூடாது, நம்ம வந்து இப்போதான் எனக்கே புரியுது. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் மாறி இருக்கணும், கண்டஸ்டன்ட் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது பிக் பாஸ் இவ்வளோ சீரியஸாக இப்போ வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் தான், நம்ம வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்ற வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நானும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டேன். இந்த மாதிரி மேட்டர் எனக்கு அப்பயே கிளியரா புரிஞ்சிருந்ததுன்னா இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசிருக்க மாட்டேன், எல்லாரும் ரோஸ்ட் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மோடுக்கு வந்துட்டாங்க. இப்போ சாச்சனாவை ஏவி விட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சொல்றாரு, சாச்சனா நீ என்ன பண்றியோ பண்ணிக்கிட்டே இரு, ஆனா உனக்கான டைம் வரும், அந்த டைம்ல சொல்ற சௌந்தர்யா போட்டு தள்ளுற அப்படின்ற மாதிரி. சௌந்தர்யா பிஆர் டீம் இருக்குல்ல, அந்த விஷயத்துல சௌந்தர்யா ரொம்பவே அப்செட் ஆயிருக்கா. சோ இதுதான் நம்மளுக்கான சான்ஸ். அந்த விஷயத்தை திருப்பி ட்ரிகர் பண்ணணும். மக்கள் வந்து என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறால, அதை ட்ரிகர் பண்ணி சௌந்தர்யா அடிக்கணும். முத்துவை நான் அடிக்க தான் போறேன். அதே மாதிரி அவர் சொல்றாரு, முத்துவை நான் அடிக்க தான் போறேன், ஆனா முத்துவை ஜெயிப்பனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு மரம் இல்ல ஆலமரமா வளர்ந்துட்டான். மக்கள் சப்போர்ட் உனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ இவ்வளவு சப்போர்ட் வச்சிருக்க ஒருத்தனை நம்ம அடிக்கணும்னா அடிக்கலாம், ஆனா அவனை ஜெயிக்க முடியுமான்னு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியலங்க. ஆனா அடிக்க நான் ட்ரை பண்ணுவேன், என்னோட ஃபுல் எஃபர்ட் போடுவேன், அவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறேன். சோ இதுக்கப்புறம் இவங்களோட பிளான் என்ன தெரியுமா? ரயன் இருக்கார்ல, பச்சைக்கிளியை வந்து மேல தூக்கி போறதான் பிளானே. அதாவது பச்சைக்கிளி வந்து தூக்கி வச்சு பேசணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து பாருங்களேன், சரியான செட்டிங் போட்டுருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, பச்சைக்கிளி வந்து இவன் தான் ஃபர்ஸ்ட், இவன் தான்டா பெட்டர், இவன் தான் கெத்து அப்படின்ற மாதிரி மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாரும் பச்சைக்கிளியை புகழ போறாங்களா. சோ அப்படி புகழ்ந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது அவங்க எண்ணம். ஓகேங்களா? அதே மாதிரி அவரோட இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா, இந்த லீஸ்ட்ல இருக்காங்களா அவங்களை அடிக்காதீங்கன்ட்டாரு. அதுதான் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை ஸ்கெட்ச், சரியான ஸ்கெட்ச் அங்கதான் இருந்தது. ஆக்சுவலா முத்து அடிக்கிறது, சௌந்தர்யா அடிக்கிறது, ஜாக்லின் அடிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் கிடையாது. ஏன்னா இது வந்து டாப்ல இருக்காங்க, அவங்க அடிப்பாங்கன்னு ஆப்வியஸா தெரியும் வச்சுக்கோங்களேன். பாட்டம்ல இருக்கவங்கள அடிக்க கூடாதுன்னு நினைச்சாரு பாருங்க. அதாவது அருண், விஷால் இவங்களெல்லாம் நம்ம அடிக்கவே கூடாது, ஏன்னா இவங்கலாம் பாட்டம்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளான். ஏன்னா பாட்டம்ல இருக்கவங்கள டச் பண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தி ஓட்டு அவங்களுக்கு நம்மளே வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாது. அதே மாதிரி சௌந்தர்யா நம்ம அட்டாக் பண்றோம்னா அட்டாக் பண்ணலாம், அதே சமயத்துல ரொம்ப அட்டாக் பண்ணி சிம்பத்தி ஓட்டு சௌந்தர்யாக்கு வாங்கி கொடுக்க கூடாது, ஏன்னா சிம்பத்தி கார்டு எடுத்துரும் அது. சோ அந்த மாதிரி வேலையை பண்ணக்கூடாது அப்படின்றதும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்றாங்க. அதே மாதிரி சாச்சனா வந்து நீ பண்றல ஒண்ணு, அது வந்து சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சு பண்ற, ஆனா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. டைரக்டா வாயிலே பேசு, சௌந்தர்யா நீ இந்த மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேணா பேசு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சுனிதா கிளியரா சொன்னாங்க, நீ பண்ணது வந்து பார்த்தனா எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இல்ல, அது வேற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே சாச்சனா பண்றது எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இல்ல, சௌந்தர்யா பண்றத பண்ணி காமிக்கிறாங்க. இருந்தாலும் அது டைரக்டாவே சொல்லல, ஏங்க இப்படி நடிக்கிற, நீ வந்து நடிக்கிறது பச்சையா தெரியுது வெளியே அப்படின்னு சொன்னாலே சௌந்தர்யா காலி ஆயிட்டு இருப்பாங்க. அதுதான் எக்ஸ்போஸ் பண்றது. அதை சொல்றதை விட்டுட்டு இவங்க செஞ்சு காமிக்கிறாங்களா, என்ன பொறுத்த வரைக்கும் அதுல எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தெரியல. இருந்தாலும் இரிட்டேட் ஆனாங்க அப்படின்றது கிளியரா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா இப்ப கிளியரா ஒவ்வொருத்தருக்கு எஜுகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா நீங்க வந்து தனித்தனியா நம்ம போய் அடிச்சோம்னா அது வேலைக்கே ஆகாது. அதாவது எப்படி சொல்றது, இப்போ நீ ஒரு மாதிரி செயல்பட்ட, நான் ஒரு மாதிரி செயல்பட்டனா இந்த மாதிரி தான் ஆகும். நம்ம எல்லாம் ஒன்னா செயல்படணும். நம்ம 8 பேர்ல இருந்து ஒருத்தர் இல்ல 2 பேர் உள்ள தள்ளணும். அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ண போறோம். அது யாரா வேணா இருக்கலாம்.
நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 5ல வந்து 5th பிளேஸ் இருக்குல்ல, அந்த 5th பிளேஸை நம்ம பிடிக்கணும் அப்படின்றத அவங்களோட ஸ்கெட்ச். அது 5th பிளேஸை பிடிக்கணும்னா அதுல 1-2 அடிக்கிறதுக்கு முடியுமான்னு தெரியல, அதாவது அடிச்சு இறக்க முடியுமான்னு தெரியல, கஷ்டம். ஆனா வின்னரை நம்மளால மாத்தலாம், அதுக்கு வேணா ஸ்கோப் இருக்கு. இன்கேஸ் வந்து முத்துவை இறக்கிட்டு சௌந்தர்யா வின்னரா மாத்தலாம், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாப்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் தீபக்க கூட வின்னரா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன், ஆனா சௌந்தர்யா வின்னரா மாத்துறதுக்கு நான் ட்ரையே பண்ண மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கேமுக்குன்னு ஒருத்தவங்க உழைப்ப போட்டிருப்பாங்களே, அவங்க டிசர்விங் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கும். சோ தீபக்க கூட நான் வின்னரா மாத்துவேன், ஜாக்லினை கூட வின்னரா மாத்துவேன், சௌந்தர்யா வின்னரா மாத்த மாட்டேன். ஏன்னா சௌந்தர்யா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா போடல. சோ அப்படின்னும் போது சௌந்தர்யா வின்னர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். சோ வின்னரை நம்ம சேஞ்ச் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். முத்து ஆனா அடிக்காம இருக்க மாட்டேன், முத்து நான் அடிக்க தான் போறேன். அவனை அடிச்சு அவனோட கேம் என்னன்றதை அவன் காமிக்கிறான், நான் அடிச்சு தான் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்றாப்ல. சோ இந்த இடத்துல மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை அவர் எதுக்கு வின்னர் ஆக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா, ஏன்னா சௌந்தர்யா வந்து அந்த அளவுக்கு இங்க எஃபர்ட் போடல அப்படின்றது ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும். வெளியில இருந்து ஒரே ஒரு எப்படி சொல்ல கியூட் ரியாக்ஷன் வச்சு மட்டுமே இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆப்வியஸா தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதனால தான் என்ன சொல்றாரு, நான் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள மேல தூக்கிட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லைங்க. உங்கள எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குன்னு தெரியல, மொத்த பேரும் பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கும் விருப்பம் இல்ல, சௌந்தர்யா வின்னர் ஆக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, மத்தபடி அடிக்கிறதுக்கு வேணா விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுல மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த பேரும் அடிக்க போறாங்க, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க 2 பேர் அடிக்க தான் போறாங்க. முத்துக்கு முன்னே சரி சௌந்தர்யாவும் சரி. சௌந்தர்யாவை பிரேக் பண்றது ரொம்பவே ஈஸி. அது வந்து கீ யாருன்னு பாத்தீங்கன்னா சாச்சனான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இதுதானே நம்மளுக்கு கிட்ட இருக்கு, இதை வச்சு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை காலி பண்ணிடலாம். அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அந்த பிஆர் மேட்டர்ல ஆல்ரெடி ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் கிடக்குறா, அந்த விஷயத்தை திருப்பி கலப்பணும், திருப்பி இது எப்படி சொல்ல, அதை பேசி அவளை காலி பண்ணிடலாம். சௌந்தர்யா மேட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசினாலே அவள் காலி ஆயிடுவா. ஸோ அதை வச்சு சௌந்தர்யா வச்சிடலாம். முத்து அடிக்கிறதுக்கு நம்ம பிளான் போடணும், அது நான் என்னன்னு பிளான் போடுறேன், முத்து அடிக்கலாம் நான் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸ்கெட்ச் எல்லாமே பக்காவா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன மேட்டர்னா இப்ப கீழே பாட்டம்ல இருக்கவங்களை அடிக்க போறதில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. அதாவது பவித்ரா அவரோட கெஸிங் என்னன்னா பவித்ரா அவளை சீக்கிரம் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஸோ அதனால விஷால் அருண் இவங்க 2 பேரும் அடிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 5 ஒரு டிசிஷன் இருக்குல்ல, அதுல தான் நம்ம அடிக்கணும். அதுல அடிக்கிறது பச்சைக்கிளியே தான் அடிக்க தான் போறாங்க. ஆனா பச்சைக்கிளி என்ன பண்றாங்கன்னா பச்சைக்கிளியை தூக்கி வச்சு பேச போறாங்களா. அதுல தூக்கி வச்சு பேச என்ன ஆகும்னா பச்சைக்கிளிக்கு ஒரு மாதிரி போதை ஏறும்ல. நேத்து நைட்டு கூட ஒரு சம்பவம் நடந்தது, முத்துக்கு முன்னுக்கு பச்சைக்கிளிக்கு திருப்பி சண்டை வந்தது. ஆக்சுவலா இந்த எப்படி சொல்றது, கலர் கோழி குஞ்சுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கோம்ல. எனிவேஸ் இந்த கலர் கோழி குஞ்சுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, திருப்பி முத்துன்னு புலம்பிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இது புலம்புதா, ஒரு பக்கம் சௌந்தர்யாவும் பவித்ராவும் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும், பவித்ராவும் ஒரு பக்கம் காண்டாய் கேட்டாங்க, என்னடி வந்ததுலேருந்தே முத்துன்னு புலம்பிக்கிட்டே இருக்க, முத்துவை தவிர வேற ஏதாவது பேசுறீங்க, முத்து ஃபோபியா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே புரியுது, என்னடா அந்த பொண்ணு வந்ததுலேருந்து முத்துனே பேசிட்டு இருக்கு. ஒரு டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா முத்துக்கோட்டைன்னு பேர் வைக்குது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முத்து சௌந்தர்யா மண்டை ஃபுல்லா அதுதான் இருக்குது. எனக்கு என்ன புரியலாம், அதாவது அது மண்டை ஃபுல்லா இருக்குது முத்து ஃபோபியா அப்படின்னு சொல்றத விட என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வைத்தறிச்சல். அந்த நேத்து சொன்னல சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு ஹேட் ரேட் முத்து மேல வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேர்ன் ஆரம்பிச்சு வயிறு. அதாவது இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்ற வரவங்களாம் அவனை பாராட்டிட்டாங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் சௌந்தர்யா கண்டிப்பா இருக்கு. இன்னொன்று நம்மளும் தானே உழைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க, அதுதாங்க பிரச்சனை. அதை நம்பக்கூடாது, அது கூட இருக்கவங்க சொல்லணும், ஏமா நீ உழைக்கல, அதாவது அவங்க உழைச்ச அளவுக்கு நம்ம உழைக்கல அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். பவித்ராக்கும் சரி சௌந்தர்யாக்கும் சரி அவங்க மட்டும் தான் எல்லாம் பண்ற மாதிரி என்ன எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்மளாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே நீங்க கரெக்டாக 2 ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, ஒன்றும் பண்ணாத 2 ஒன்று சேர்ந்துருக்கு. ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலன்னு அப்படின்னு சொல்ல வரல. என்ன மேட்டர், அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கேமுக்கு வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதில் பவித்ரா கூட ஓரளவுக்கு பெட்டர், சில டாஸ்க்ல கொஞ்சம் பெட்டராக அவங்களோட எஃபர்ட் போட்டாங்க. ஆனா சௌந்தர்யா இருக்கு ஒண்ணுமே பண்ணலங்க. பவித்ரா கூட கம்பேர் பண்ணும்போது கூட சரி அவங்களோட எஃபர்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப எப்படி எல்லாரோட பர்சன்ட் 100%னா பவித்ரா ஒரு 30% வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா அது 10 கூட தாண்டாது போல, அந்த லெவல் தான் இருக்காங்க. சோ இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து அவங்கள நம்மள வந்து இது பண்றாங்க, நம்மள வந்து ஒண்ணுமே இல்லைன்னு வந்து அவங்க இது பண்றாங்க, அவங்கள வந்து பெருமைப்படுத்திக்கிறாங்க, அவங்க புவர் கார்டு எடுக்கிறாங்க, அதாவது மிடில் கிளாஸ் இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லி நம்மள தான் பணக்காரங்களாம், நம்மளாம் ஏதோ பணக்காரங்க மாதிரி அவங்கள ஏழை மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. ஏமா அவனுக்கு இருக்க கஷ்டத்தை அவன் சொல்லிக்கிறான், உனக்கு உண்மையிலே கஷ்டம் இருக்கு, நீ 17 லட்சம் தொலைச்சேன்னு சொன்னல, உன்னோட கஷ்டம் சொன்னல, அப்ப அது சிம்பத்தி காடா அப்படின்ற கேள்வி ஏகப்பட்டது கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். இருந்தாலும் பைத்தியமா 2 பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 2 விடுது இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேட்மேன்ஸ் போட்ட ஸ்கெட்ச் இருக்குல்ல, தரமான ஸ்கெட்ச், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி ஒருத்தர் தான் வேணும். ஆக்சுவலா மொத்த பேரையும் ஒன்று சேர்த்து அடிக்கலான்னு முடிவு பண்ணாரு பாருங்க. அதாவது இதுக்கப்புறம்லாம் சும்மா எல்லாம் விளையாடக்கூடாது, சும்மா வந்துட்டு ஏனோ தானோ எதுவும் பண்ணக்கூடாது, வந்ததுக்கு அவனுங்களை அடிக்கிறோம், அடிச்சா அந்த 5 டாப் 5ல இருந்து ஒருத்தனை வெளியெடுக்கிறோம், இல்ல 2 பேர் வெளியெடுக்கிறோம், நம்மள இருந்து 2 பேர் உள்ள போறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா கேம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் எடுத்து எல்லாம் பேச ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிக்கும் போது கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள இருக்காங்களே 8 பேர், அவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் வந்திருக்கும், அடடா என்னடா இது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஒரு டவுட் வந்திருக்கும். இவ்வளவு டிஸ்கஷன் போதே ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு டார்கெட் பச்சைக்கிளியை தூக்கி வச்சு பேச போறாங்கன்னு சொல்றாங்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரே இடே தூக்கிட்டு தொப்புனு கீழே போட போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.